இன்றைக்கி வந்து கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ரன்னிங் ஸ்டிச்சும் ஹெம்மிங் ஸ்டிச்சும் பார்க்க போகிறோம். ரன்னிங் ஸ்டிச் வந்து உங்களுக்கு தெரியும், நார்மலாக நம்ம வந்துட்டு உள்ளே வெளியே அப்படின்னு நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். ஹெம்மிங் ஸ்டிச் வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுலையோ இல்லை நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலோ அந்த நெக்கில் வந்துட்டு ஹெம் பண்ண சில பேர் வந்துட்டு தையல் வேண்டாம் ஹெம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸ்லீவ்லேயும் கேட்பாங்க, நெக்லேயும் கேட்பாங்க. அந்தமாரி நேரத்தில் வந்துட்டு நமக்கு இப்போது டைலரிங் கற்றுக்குறோன்னா இது ரெண்டுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு நீங்கள் கர்ச்சீஃப் சைஸு வந்து என்னென்னா 10 இன்ச்சு. ஓகேவா? இந்த சைடும் 10 இன்ச்சு, இந்த சைடும் 10 இன்ச்சு. ஓகே, ஒரு ஸ்கொயர் மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்துட்டு இப்படி மடிக்கும் போதுட்டு ஃபுல்லாக மடித்து நீங்கள் ஹெம் பண்ணுவீங்க இல்லையா? ரன்னிங் ஸ்டிச்சு ஹெம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 8 இன்ச் தான் வரணும் ஒரு கர்ச்சீஃபோட சைஸு. ஓகேவா? இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி 2 வாட்டி மடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நீடிலில் வந்துட்டு த்ரெட்டை வந்து 2ஆக போட்டால் போதும். தெரியுதா? 2ஆக போட்டால் போதும். இது ஏன்னா நம்ம வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச்சும் ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு ரொம்ப மொத்தமாலாம் வந்து த்ரெட் வந்து தேவைப்படாது. அதனால் இப்படி 2ஆக மடிச்சுட்டு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபுல்லாகவே வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். தெரியுதா? இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி இப்படி கொடுக்கறது தான் ரன்னிங் ஸ்டிச்சு. சரியா? ஓகேவா? இந்த மாதிரி நான் இந்த லென்த் வரைக்கும் முடிச்சுட்டு நான் வந்து டேர்னிங் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு இவ்வளோ தூரம் போட்டோம். இப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2ஆக தானே மடித்தோம். அதேமாதிரி இதையும் ஒரு மடிப்பு 2 மடிப்பு. ஓகேவா? மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இதோட நிறுத்தியிருக்கணும். ஓகேவா? நான் வந்து இவ்வளோ தூரம் போட்டேன். இதோட நிறுத்திக்கோங்க. இப்படி மடிக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு இதோட வந்து த்ரெட் வந்து நிற்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ் மாதிரி வரணும். நீங்கள் வந்து இதோடையே வந்துட்டு த்ரெட்டை ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க. ஓகேவா? நிறுத்திட்டு திரும்ப பேக் சைடில் இந்த சைடு ஒன்று உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ் மாதிரி வரும். ஓகேவா? இப்போது இந்த சைடு மடிக்கணும். உங்களுக்கு வந்து காட்டன் கிளாத்தாக இருந்தால் மடித்து விட்டு அப்படியே நிற்கும். நீங்கள் கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற கிளாத்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நிற்காது. ஓகேவா? இந்த மாதிரி காட்டன் கிளாத்து இப்போ நீங்கள் ரேஷன் வேஷ்டி அந்த புடவை எல்லாமே நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா. ஓகேவா? பின்னாடி வந்துட்டு இப்படி எக்ஸ் மாதிரி வரணும். இந்த லைன் இதோடு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் போடணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு எப்போதும் போல் ரன்னிங் ஸ்டிச்சு இது நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஹெம்மிங் ஸ்டிச் எப்படி போடணும் இதே கர்ச்சீஃபில் போடுறத வந்துட்டு நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு லென்த்தாக காட்டணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், நமக்கு வந்து போர் அடிக்கும். அதனால் நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் நீங்கள் போடணும். ஹெம் பண்ணி இந்த வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டே வரும்போது இதோட நிறுத்திட்டு இதை வந்து 2 வாட்டி மடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ் போடணும். ஓகேவா? எக்ஸ் வர மாதிரி போடணும் ஃப்ரண்ட் சைடில். திரும்ப ரன்னிங் ஸ்டிச் கண்டினியூ பண்ணிட்டு ஒரு கார்னர்லேயும் நீங்கள் அது மாதிரி கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்படி தான் வரும் நமக்கு. இந்த இடத்துல எல்லாமே எக்ஸ் மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து பேக் சைடில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு என்னாட் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி நீட்டில் வந்துட்டு கிளாத்தில் இது பண்ணிவிட்டு ஒரு 2 டைம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஹெம்மிங் போடுறதுக்கும் இதேமாரி ரெண்டே 2 த்ரெட் மட்டும் எடுத்து திரும்ப நீடில் கோத்துக்கோங்க. நான் வந்து 2 மெத்தடில் வந்துட்டு ஹெம் பண்ணுவாங்க. அது நான் ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன்.
அது மாதிரி இப்போது ஒரு கர்ச்சீஃப் ஃபுல்லாக முடிக்கணும். ரொம்ப லென்த்தாகவும் த்ரெட் எடுத்துடாதீங்க. அது வந்து சிக்காயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு அளவுக்கு வரையும் வருதா, நீங்கள் வந்து அந்த இடத்துல முடிச்சு போட்டுட்டு திரும்ப வேறு த்ரெட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஹெம் பண்ணும்போது நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோன்னா, மிஷினில் வந்துட்டு பெரிய தையல் போட்டு, இப்போ வந்து இதான் ஸ்லீவோட அந்த வந்துட்டு கீழே அந்த பார்டர் இருக்குல்ல, கையோட இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு எட்ஜஸ் வரும்ல, அதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பெரிய தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதை வந்து லாஸ்ட்டாக ஹெம் பண்ணிவிட்டு அதை பிரிச்சுருவோம். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி இருக்கும்போதே வந்துட்டு தைக்க முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டிச் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மாதிரி கிளாத்தை வந்து வச்சுட்டு இப்போது என்ன பண்ணணும்னா, லைட்டாக பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தெரியணும். நீடில் இவ்வளோ பெருசாக நீங்கள் இப்படி போடக்கூடாது. ஹெம்மிங் வந்துட்டு தெரியவே கூடாது நம்ம போடுறது, அந்த அளவுக்கு போடணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு தெரியணுன்றதுனால ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம என்ன கலர் கிளாத் போடுறோமோ அந்த கலரில் தான் த்ரெட் எடுத்து போடணும். ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, எப்போதும் போல் இப்படி சும்மா நம்ம கீழே இருந்து மட்டும்தான் ஸ்டிச் போட போகிறோம். ரொம்ப குட்டியாக இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? சின்ன டாட்டாக இருக்குது. இது வந்து சேம் கலர் த்ரெட்டில் போடும்போது தெரியாது, ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? இன்னொன்று வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இப்படி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு லாக் போடுற மாதிரி வரும். இது இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை இப்படி வச்சுட்டு, இதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஒரு இதுக்கும் இது மாதிரி நம்ம போட ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ இது மாதிரி போடும்போது ஹெம் பண்ணுறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டைம் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று மேலே 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 போட்டு போடும்போது ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் நம்ம வந்துட்டு எப்போதும் போல் இந்த மாதிரி ஹெம் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இது ஹெம்மிங் வந்துட்டு வேறு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சாரியோட கீழே வந்துட்டு ஒரு பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? அது எதுக்குன்னா, சாரீ வந்து சில பேருக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு பிரியும், சில பேருக்கு சில கிளாத் வந்து சுருங்கி வந்துடும். சுருங்காமல் இருக்கிறதுக்கு வந்து கீழே வந்துட்டு அது வந்துட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு வந்து சாரியில் வந்துட்டு அந்த லேஸ் மாதிரி வச்சுட்டு அந்த ஒரு கிளாத் இருக்கும். சாரீக்குனே வந்து கடையில் இருக்கும். என்னென்ன நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சொல்லி நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்துட்டு நீங்கள் கீழே ஃபுல்லாகவே தையல் போடுவீங்க. மேலே மட்டும் சில பேர் வந்துட்டு தையல் ஓகே அப்படிம்பாங்க. சில பேர் வேண்டாம், எனக்கு தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெம் பண்ணி கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம சாரீ ஃபுல்லாங்கும் போது ஒரு 5 மீட்டர் 5.5 மீட்டர் இருக்கும். ஓகேவா? அதில் ஒரு 4 மீட்டர் இல்லைனா 3.5 மீட்டராவது நம்ம வந்துட்டு கீழே வந்து பார்டர் அந்த வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதை ஹெம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஹெம்மிங் ஸ்டிச் போடும்போது சீக்கிரமாக நமக்கு வந்து ஒர்க் முடியும். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு அதுக்கெல்லாம் எவ்வளோ வாங்கணும் அமௌண்ட்டு, அது எப்படி பண்ணணும், அது வந்துட்டு நான் சாரியில் வந்துட்டு அது மாதிரி நான் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஹெம் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்தா தெரியுதா, ஒரு டாட்டாக தெரியுதுல, இது மாதிரி தான் வரும். ஓகேவா? இந்த கர்ச்சீஃப் ஃபுல்லாகவே இது தான் உங்களுக்கு ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஹெம்மிங். 2 மெத்தடுமே இருக்குது. இது வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே இல்லைனா இந்த 2 சைடுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த ஹெம்மிங் மெத்தட் போடுங்க. செகண்டாக வந்துட்டு இப்போ நான் என்ன போடுறேனோ அந்த மெத்தடை போடுங்க. ஓகேவா? ரெண்டுமே சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு எப்போதும் நார்மலாக இதை மட்டும் போட்டு எடுத்துடலாம். இன்னொரு மெத்தட் என்ன, சும்மா இந்த த்ரெட் எடுத்து இப்படி அந்த நீடில் மேலே இப்படி போடுறோம். ஓகேவா? ஒரு லாக் மாதிரி வரத்துக்கு. ஓகேவா? இந்த மாதிரி லாக் மாதிரி வரும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி போடுங்க, ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி வேணால் போடுங்க. இல்லை எனக்கு இதே ஓகேனா இது மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அந்த ஹூக்கும் அந்த
அது மாட்டுறதுக்கான ஐயும் எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் வந்துட்டு இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நேற்று ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, சார்ட் அந்த A4 ஷீட்டில் அந்த சர்க்கிள் ஸ்கொயர்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த 2 கர்ச்சீஃபில் இது மாதிரி ஒன்று போடுவோம். இப்போ மிஷினில் ஒரு கர்ச்சீஃப் தைக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அது எல்லாமே இந்த கிளாத்தில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணுன்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.